ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தாங்க இருக்கிறோமே. இந்த வீடியோ எதுக்காக ஷூட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் இவ்வளோ லாங்காக பிரேக் எடுத்ததே கிடையாதுங்க. எவ்வளோ நாள் பிரேக் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 46 நாள் பிரேக் எடுத்துருக்குங்க வீடியோவே போடாமல். அது எதனாலன்னு சொல்கிறதுக்கும், அதுக்கப்புறம் இடையில வீடியோ போட்டிருப்பேன். அப்போ ஒரு சில சம்பவம்லாம் நடக்குதுங்க, என்னால் ஒழுங்காக வீடியோ கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசனும் இதை சொல்கிறது தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வருஷம் கழித்து முடிவு பண்ணேங்க. நம்ம சேனல் ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிடணும். அதேமாரி கவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஜனவரி 1, 2025 அப்படியே ரைடு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரைடு போல் விளாக் எடுக்கலை, சும்மா லோக்கலுக்குள்ளே சுற்றின்னு விளாக் எடுத்துன்னு இப்படியே மென்னு பண்ணிட்டேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் எனக்கு கல்யாணம் பேச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. நான் ரைடில் இருக்கிறப்ப எடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட ஒரு லவ் மேரேஜா, வீட்டில் சொல்லி அது கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு போய் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கல்யாணத்துக்கிட்ட நெருங்கிட்டேன். சரி, உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் தோணுச்சு, ரிவீல் பண்ணலாம் தான் தோணுச்சு கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கல்யாணம் கொஞ்சம் பயமாகவே போயின்னு நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்கும் ஏதா நடக்கும்னு கொஞ்சம் அப்படியே ஒரு குழப்பமாகவே இருந்தது. அதுவும் இல்லாத என் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லை, லவ் மேரேஜ் தான். அவங்கக்கிட்ட கேட்டேன் வீடியோ போடலாமான்னு. அவங்க இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, எல்லாமே தடங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ரிவீல் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். அதனால தான் உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தேன். இடையில என்னால் சொல்ல முடியல, வீடியோலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் ட்ராவலும் பண்ண முடியல. ஏன்னா கல்யாணம் பேச்சு எடுத்துட்டாங்க, நம்ம இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இதை அப்புறமா கூட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த 6 மாதம் ஹோல்டன் பண்ணிட்டேங்க. சும்மா லோக்கல்லே எடுத்து வீடியோ எடுத்து ட்ராவல் பண்ணி போட்டுன்னு இருந்தேன். அப்படியும் போட முடியல. ஏன்னா நம்ம எதனா ட்ராவல் பண்ணால் தான் நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும். ட்ராவலே பண்ணாமல் கண்டென்ட் கிடைக்கல. அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஒரு 20 நாள் கேப் விட்டு, 1 மாதம் கேப் விட்டுன்னு கிட்ட நெருங்கிட்டேன். கிட்ட நெருங்கினதுக்கு 46 நாள் டைம் எடுத்துக்கிட்டு. எதனால பார்த்தீங்கன்னா, அந்த 46 நாள் தான் எனக்கு இந்த பொண்ணு வீடு பார்க்க போனது, அப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து எங்கள் வீடு பார்க்க வந்தது, சாப்பிட போனது, பூ வச்சது, அது இதுன்னு இந்த நிலங்கு வச்சது எல்லாமே அந்த 46க்குள்ளே நடந்து முடிஞ்சிச்சுங்க. கல்யாணமே நடந்து முடிஞ்சிச்சு. சரி, இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தெளிவாக கிளியர் கட்டாக உட்காந்து சொல்லிட்டு தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போகணுன்னு நினச்சேன். ஆனால் நான் யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தோன்னே என்னோடய இது எல்லாமே பின்தங்கி போயிடுச்சு. அனலைஸ் எடுத்து பார்த்த பிறகு என் யூடியூப் கரியரே பின்தங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி வேணாம், இதுக்கப்புறம் கேப் கொடுத்தால விளாக் எடுத்து தான் போடணுன்னா போட முடியாது, நம்ம இருக்கத்தெல்லாம் போட்டுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்கெங்கேயோ எப்பப்போ எதோ வீடியோ எடுத்துருப்பேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒரு ஷார்ட்ஸாக ரீல்ஸாக போட்டிருப்பேன். ஒரு ப்ராப்பராகவே உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன் அந்த வீடியோவை. ஏன்னா ஒன்று ஒன்றா அங்கங்கே, ஏன்னா என்னால் ஒழுங்காக கல்யாணத்தில் கூட விளாக் பண்ண முடியலங்க. ஏன்னா கல்யாணமே பிரச்சனையாக தான் போச்சு. நான் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடியோ கூட எதுவுமே எடுக்க முடியல. எடுத்த வரைக்கும் அதை அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணி மேனேஜ் பண்ணி எடிட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த வீடியோலாம் போட்டு தான் இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணுறேன். அந்த வீடியோ எல்லாமே போட்டேன். இப்போ தான் இந்த வீடியோ உட்காந்து ஷூட் பண்ணிக்கிறேன் தெளிவாக. என்னால் அந்த டைமில் என்னால் உங்ககிட்ட உட்காந்து தெளிவாக பேச முடியல. என் மைண்டும் சரியில்லை. எனக்கு யூடியூப்பும் ஒரு பக்கம் போகுதுன்னு கஷ்டமாக இருக்குது. என் சைடில் கல்யாண வேலைங்களும் இப்படி போகுது, பிரச்சனையாக இருக்குது, ஒரே மன கஷ்டமாக இருக்குது. டீப்பாக சொல்லிக்க விரும்பலை. ஏன்னா அதனால் பெரிய கஷ்டத்தை வந்துடக்கூடாதுல்ல. ஆல்ரெடி கஷ்டமாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு டீப்பாக சொல்ல போய் அதை யாருன்னா பார்த்து அதனால் பெரிய கஷ்டம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால் டீப்பாக சொல்லிக்கல. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து முடிஞ்சோடனே இதை இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன்னா ஒன்று ஒன்றா போடுறேன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக 1 to 1 நாள் லாங் வீடியோ கொடுக்க பார்ப்பேன். அப்படி முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக ஷார்ட் வீடியோ கூட இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. நம்ம சேனலில் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ கூட இல்லாமல் விடாமல் போட்டுனே இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ என்னாச்சும் வந்துடும். அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேங்க. இதேமாதிரி நிறைய வாட்டி அஷூரன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போலாம் ஒரு சில காரணம் வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் செகண்ட் லைஃப் தொடங்கிடுச்சுல. இதுக்கப்புறம் அப்படிலாம் வேணாம். இதுக்கப்புறம் நாங்கள் கப்பலாக சேர்ந்து வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் பட் அவங்க ஒத்துழைப்பு தருவாங்களா இல்லைன்னு தெரில. என்ன ஒத்துழைப்பு கொடுப்பியா? இன்ட்ரெஸ்ட் பண்ணவா? ஆல்ரெடி நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க. இப்போ வேணாம், அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க. நான் நைட்டு 11 மணிக்கு போல் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேங்க. சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிடுது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.